ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல் வைப் வித் வாக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஏற்கனவே 2 லிங்கத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா லிங்கம் 3வது லிங்கத்தில் இருக்கோம். போன லிங்கம் 2 லிங்கம் கிராஸ் பண்ணுறதெல்லாம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். லிங்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். இன்னும் 6 லிங்கம் பார்க்கணும். அதில் ஃபஸ்ட் லிங்கம் லிங்கம் ஆன்சையில் இருக்குது. கோயில் அழகாக ஸோ வந்து 2 லிங்கத்தை முடிச்சாச்சு, 3வது லிங்கத்தையும் காட்டியாச்சு. இந்த லிங்கத்துக்குள்ளேயும் போக முடியுமான்னு தெரியல. நம்ம போனால் நம்ம மற்ற பிளாக் பண்ணுறதுக்கெலாம் டைம் ரொம்ப லேட் ஆகிடும், ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ வந்து இன்னும் 2-3 லிங்கத்தை நம்ம காட்டிட்டு அது எவ்வளோக்கு ஏதாச்சும் ஒரு லிங்கத்துக்குள்ளேயாச்சும் நம்மளால் போக முடியுமான்னு பார்த்து நான் உங்களுக்கு பிளாக் போடுறேன். எல்லா லிங்கமும் கூட்டமாக இருக்கிறதுனால கோயிலுக்குள்ளே போய் பார்க்க முடியாது எல்லாருமே. அங்கே அக்னி ஏற்றி வச்சுருந்ததை தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போது நிருதலிங்கம்னு ஒரு போர்டை பார்த்தோம். ஸோ நிருதலிங்கம் வந்துட்டு அங்கே நிருதலிங்கத்துக்குள்ளேயாச்சும் போய் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். நிருதலிங்கத்துக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது போல். எல்லா லிங்கமும் கூட்டம் அதிகமாக இருக்கும் போல். ஒரு லிங்கத்தை கூட நம்மளால் பார்க்க முடியாது போல் இப்போ இருக்க கூட்டத்தில். அதான் சரியான கூட்டமாக இருக்குது. இல்லாமல் வேறு என்னைக்காச்சும் வந்து சாமி கும்பிட முடியுமா தான் பார்க்கணும். பௌர்ணமிலாம் வாய்ப்பே இல்லை. முக்கியமான 8 திசையில் உள்ள லிங்கத்தை தான் பார்க்க முடியல. ஸோ போகிற வழியில் வேறு லிங்கம் கோயில் இருக்கும்போது நாங்கள் அதை கும்பிட்டுக்கிட்டோம். எங்களால் முடிஞ்சதை அதுதான் பண்ணோம். அதுதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இல்லாவை. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் அப்படின்னு ஒரு கோயில், கோயில். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்கிட்ட நடந்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோயில் வருது. எதுக்க நிலா சூப்பராக இருக்குது. நம்ம தான் என்ன தான் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு நினச்சேன். நிலாவை தான் பார்க்குறாங்க. ரொம்ப நேரமாக நடந்துட்டு தான் இருக்கும். சரி, ஓகே. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், கூட்டத்தை சரியான கூட்டம். வாக எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம திக்கிறேன் அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட கூட்டத்தில் கண்டிப்பாக நான் பேசினதே கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக 2-3 திக்கல்கள் அப்படி தான் கொஞ்சம் திக்கியிருப்பேன். அதை வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மன்னிச்சிங்க. இதுக்கப்புறம் திக்காமல் பெஸ்ட்டாக வீடியோ போடுறேன். இவ்வளோ கூட்டத்திலலாம் பேசினதே இல்லைங்க, அதனால் கொஞ்சம் சொதப்புது. ஏன் சூரியலிங்கம் வரவில்லை அப்படின்னே காரணம் எனக்கு தெரில. வர்ணலிங்கம் வர்ணலிங்கம் வந்துட்டோம். வர்ணலிங்கத்துக்கு உள்ள எப்போ செம்மையாக கூட்டமாக இருக்குது. பௌர்ணமி அப்போ ஒரு லிங்கத்துக்கு கூட உள்ளாரெலாம் போய் அதிகமாக விளாக் எடுக்க வாய்ப்பே இல்லை. நான் சும்மா கூட உள்ளார போய்ட்டு வரோம். அதுக்கும் டைம் ரொம்ப அதிகமாகும். ஸோ வெளில இந்தமாரி அக்னி வச்சுருக்காங்க. அதுலேருந்து உள்ளதெல்லாம் சூடம் வந்து இங்கே ஏற்றுறாங்க. இதை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அதே பாசிட்டிவ் நினச்சா கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பழனி முருகர் கோயில்னு சொல்லிட்டு, பழனி முருகர் ஆண்டவர் அப்படின்னு ஒரு முருகர் கோயில்கிட்ட கிராஸ் பண்ணி வந்தோம். நித்யானந்த சுவாமி, நித்யானந்த சுவாமி. அதில் லைட் அடிக்கிறதுனால பெருசாக தெரியல. ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் சாய்பாபா கோயில் ஒன்று வந்துட்டு. இது வரைக்கும் நம்ம எந்த கோயிலுமே பெருசாக போகல, உள்ளாரே போகல. வெளிலேருந்து சாமி கும்பிட்டு, ஏன்னா கூட்டம் செம்ம கூட்டம். சாய்பாபா கோயில் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. அது கூட்டம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ கொஞ்சம் மீடியமாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்குள்ளேயாச்சும் போய் உங்களுக்கு விளாக் காட்டலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கோயிலுக்குள்ளே ரொம்ப சவுண்டு. ஸோ நான் வீடியோ எடுக்கிறத எல்லாருமே பார்த்தாங்க, யாரும் எதுவும் சொல்லலை. ஸோ நானும் சைலண்ட்டாக அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டயர்டுக்கும் அதுக்கும் தியானம் பண்ணதுக்கும் நல்லா இருந்துச்சு. நான் வந்து அங்கே திருநீர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் வச்சுருந்தாங்க.
நாங்கள் அந்த திருநீரை எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு நிலாவை பார்க்குற மாதிரி கொஞ்சம் நேச்சர் பிளேஸில் கொஞ்சம் சாய்பாபா கோயில் லாஸ்ட்டில் அந்தமாரி உட்காந்துக்கிட்டோம். இயற்கையை ரசித்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருப்போம். அங்கேருந்து நாங்கள் கிளம்பும்போது பார்த்தோம் செடி கடை போட்டிருந்தாங்க. செமையாக இருந்தது. ஏன்னா அங்கே ரொம்ப ப்ரைஸ் கம்மியாகவும் நிறைய மூலிகை செடி, ஏன்னா அங்கே மழை வேறையா நிறைய மூலிகை செடி மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் வந்தால் நிறையா வாங்கிட்டு போவாங்க. நல்லா இருந்தது. ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. குபேரலிங்கத்தை பார்க்க முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு? அப்போ ஏன் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு வா. ஈசானிய லிங்கத்துக்கு போவோமா? இடுக்கு பிள்ளையார் போவோம். லிங்கம் கடவுள் சாமி ஆலயம். சிவன் பாதி பார்வதி. ஸோ இந்த கதை எனக்கு தெரியும். இந்த கதையை நம்ம வ்ளாகில் சொல்கிறேன். நீ உட்காரு டீ எடுக்காது. போகிற வழியில் அப்படியே நாங்கள் பெருமாள் கோயில் ஒன்று பார்த்தோம். நல்லா இருந்தது. சூப்பராக துளசி மாலைலாம் போட்டிருந்தாங்க. அங்கே பெருமாள் பாதம் ஒன்று ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த பாதத்தை எல்லோரும் தொட்டு கும்பிட்டாங்க. ரொம்ப பெருசாக இருந்தது. திருவண்ணாமலைக்கு பெருமாள் வந்தப்போ இங்கே வந்திருப்பாங்க போல், அதுதான் பாதமாக கும்பிட்றாங்க. எனக்கு பெருசாக தெரியல, பட் ஆனால் அதான் ரீசனாக இருக்கும். பெருமாள் பாதம் வச்சுருக்காங்க. இதேமாதிரி ராமேஸ்வரத்துலேயும் ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வழியாக இதுலேருந்து பூந்து வெளில வராங்க. ஸோ இதுதான் டார்கெட். இதை ஒன்றுத்தாச்சும் உருப்படியாக முடிக்கலான்னு நினைக்கிறேன். சரி, வழக்கப்போல் லைனில் நின்றுட்டு வந்தோன்னா பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம இடுக்கு பிள்ளையார் கோயிலில் கண்டிப்பாக போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு வச்சிங்கன்னா நம்ம இதை பூந்து வர்றதெல்லாம் காட்டிட்டோம். லைன் பார்த்தீங்கன்னா க்யூ ரொம்ப பெருசாக போய்ட்டுருக்கு. மற்ற கோயில் கூட கொஞ்சம் கம்மியாக இருந்தது. நான் இங்கேருந்து லைன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகவில்லை. நான் தப்பாக பார்த்துட்டேன், தப்பாக புரிந்து கொண்டேன். லைன் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? வீடியோவில் தெரியும் நினைக்கிறேன். அப்படியே போயிட்டுருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ளே போக முடியலை எங்களால். ஸோ அங்கேருந்து நாங்கள் அடுத்த லிங்கத்தை பார்க்க கிளம்பி ரொம்ப தூரம் நடந்தோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். ஆக்சுவலாக ரொம்ப முடிச்சிட்டோம். லாஸ்ட்டு 2 லிங்கம் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த லிங்கத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ப்ளஸ் அப்படியே வரும்போது நம்ம அங்கே என்னென்ன இருக்கிறதோ நமக்கு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணி பார்க்குறதும், ப்ளஸ் நமக்கு வேணும்னா அதை வாங்கி சாப்பிட்றதும் நம்ம வழக்கம். அதுமாரி இங்கே கால் மசாஜ் சென்டர்னு சொல்லி ரிலாக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. லாஸ்ட்டு ஒரு கொஞ்சம் இதில் தான் இருக்குது. இங்கே 2 ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கால் லெக் மசாஜ்னு ஒன்று வச்சுருக்காங்க. கால் அந்த அக்கு பஞ்சன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படின்னு சொல்லுவோம். அது கால் வலியை போக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, அக்குபஞ்சர் மெத்தடு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் கால் வலி போணுச்சான்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து டயர்டுக்கு உக்காந்ததுக்கும் அது ஒரு வைப்ரேட் கொடுத்ததுனால எங்களுக்கு அப்போ அதில் மிஷினில் கால் இருக்க வரைக்கும் கொஞ்சம் கால் வலி தேவலாங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நாங்களும் சரி கால் வலிலாம் போகுது போல், பரவாயில்ல ஒர்த்து தான் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் அந்த மிஷினை விட்டு இறங்கின வேகத்துக்கு அந்த வைப்ரேட் கால் நின்றுடும்ல, அப்போ உடனே எல்லா கால்வலியும் திரும்பி அப்படியே ஏற்கனவே இருந்ததோட டபுள் மடங்கில் கால்வலி இருந்தது. ஸோ அந்த மிஷினுக்காக சும்மா வைக்கும் போது கொஞ்சம் கால்வலி நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த
பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதை தூக்கிட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட நான் என் பண்ண போகிறேன். என்னால் முடிஞ்ச எல்லா கோயிலையும் சிம்பிளாக நான் காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை எப்படி சொல்லுவேன், சில ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிட்டு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஈசானியா லிங்கம் அந்த ஃபுட்டேஜ்லாம் மிஸ் ஆகிட்டு, இன்னும் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பேன், அதுவும் மிஸ் ஆகிட்டு. சாரி ஃப்ரெண்ட்ஸ்.